இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, அலை பாயும் மனதை ஆன்மீகத்தால் அடக்க இயலுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது மனசுல ஒரு சஞ்சலங்கிறது இருந்துட்டே இருக்கு, ஒரு நிம்மதிங்கிறதே இல்ல. இதை ஆன்மீகத்தால் இந்த நிம்மதிங்கிறது கிடைக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், சர்வ நிச்சயமாக அலைபாய்கின்ற அந்த மனதிற்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரே வழி ஆன்மீகம் என்பதுதான். அதுல வேற எந்த சந்தேகமும் இல்லை. இதனை அடக்குவதற்கு, அதாவது இந்த மனதினை அடக்குவதற்கு ஆன்மீகத்தை தவிர வேறு எளிய வழி என்பது சர்வ நிச்சயமாக கிடையாது. இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது இது ஒரு கதையின் மூலமா கூட புரிஞ்சுக்கலாம். சமீபத்துல ஒரு கதையை படிச்சு அந்த கதையை நேயர்களோட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். அதாவது ஒரு டிடிஆர் ரயில்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு தேர்ட் ஏசில ஒரு போயின்னு இருக்காரு. செக் பண்ண போகும்போது கீழே ஒரு பர்ஸுங்கிறது கிடைக்கிறது. அந்த பர்ஸை பார்த்துட்டு எடுத்துட்டு இது யாருதுன்னு ஹேண்ட் ஓவர் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை திறந்து பார்க்குறாரு. அந்த பர்ஸுக்குள்ள கொஞ்சம் பணம் எல்லாம் இருக்கு. ஒரு கிருஷ்ணர் படம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதுல ஐடி கார்டுலாம் எதுவும் இல்லை. அது யாரோட பர்ஸுன்னு தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி, எப்ப யாராவது மிஸ் பண்ணிட்டீங்களா, பர்ஸ் ஒன்று இங்க இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு முதியவர் ஏஞ்சி சொன்னாரா, அது என்னுடைய பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களுடைய பர்ஸ் தான், நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு டிடிஆர் கேட்கும் பொழுது, அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணர் படத்தை வச்சிருக்கேன், ஒரு கிருஷ்ணர் படம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே அவர் சொன்னாரா, எல்லோருமே இந்த கிருஷ்ணர் படம் எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய விஷயம்தான், யார் வேணாலும் இந்த கிருஷ்ணர் படத்தை வச்சுக்கலாமே, நீங்க வச்சுக்கிறீங்கன்னு சொல்றீங்களே, இதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நீங்க நம்பலனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். உடனே அந்த தேர்ட் ஏசில பயணம் பண்ற எல்லோருமே இந்த முதியோருடைய கதையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். அவர் சொன்னாரா, இந்த பர்ஸ் சாதாரண பர்ஸ் இல்லை, எங்க தாத்தா எனக்கு கொடுத்தது. இவரே முதியோரா இருக்க அவர் சொல்றார், எங்க தாத்தா எனக்கு கொடுத்தது ஒரு நல்ல லெதர் பர்ஸ் இது. நான் 10 வயசா இருக்கும்போது எங்க தாத்தா எனக்கு இந்த பர்ஸை பிரசன்ட் பண்ணாரு. அதை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். நான் வாங்கி வச்சுக்கும் பொழுது எங்க அப்பா அம்மாவினுடைய போட்டோவை அதுல நான் வச்சுட்டேன். எங்க அப்பா அம்மாவோட போட்டோ வச்சுட்டு அப்பப்ப நான் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் கூட சரி, நான் ஹாஸ்டல்ல போய் படிக்கும் போதும் எங்க அப்பா அம்மாவோட போட்டோ எடுத்து எடுத்து பார்த்துப்பே எனக்கு அவங்க கூடயே இருக்கிற மாதிரி ஒரு பலம்ங்கிறது இருந்தது. அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஒரு காலேஜ்னு போகும்பொழுது என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டா அந்த அப்ளிகேஷன்ல, அப்ப நான் போட்டோ எடுக்கும்போது என்னுடைய போட்டோவை பார்த்துட்டு என் முகம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அரும்பு மீசையோட ரொம்ப அழகா இருந்தது. அதனால எங்க அப்பா அம்மாவை போட்டோ எடுத்துட்டு நான் என் போட்டோ அதுல வச்சுக்கிட்டேன். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள்ல நான் லவ் அஃபேருங்கிறது வந்தது. அப்புறம் அந்த பெண்ணையே நான் காதலிச்சு கல்யாணமும் பண்ணிட்டேன். அவதான் என்னுடைய வாழ்க்கை, அவ இல்லைன்னா இந்த வாழ்க்கையில எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுடைய போட்டோ வச்சுட்டேன். எப்பெல்லாம் என் மனசுல கஷ்டம் வருமோ உடனே அவளுடைய போட்டோ எடுத்து பார்த்துப்பேன். அவ என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு பலம் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தைங்கிறது பிறந்தது. நாங்க இந்த ஃபேமிலி போட்டோவா இருக்கிற போட்டோவை தூக்கி வச்சுட்டேன். இந்த போட்டோவை எடுத்துட்டு என் ஃபேமிலி போட்டோ வச்சுட்டேன். நான் வெளியூர் பிரயாணம் பண்ணும் போதெல்லாம் என் ஃபேமிலி போட்டோ எடுத்து பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு தெம்பா இருந்தது. இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ அமெரிக்கால செட்டில் ஆயிட்டா, நல்ல நிம்மதியா சௌக்கியமா இருக்கா. என்னுடைய மனைவியும் இறந்து விட்டார். இந்த நேரத்துலதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் பொண்ணு என்ன கூப்பிட்டா கூட எனக்கு அதுல ஒரு சந்தோஷம்ங்கிறது கிடைக்கல. அப்பதான் நான் இந்த கிருஷ்ணர் படத்தை பார்த்தேன். புல்லாங்குழல் ஊதக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய படத்தை பார்த்த உடனே என்னுடைய மனதிற்குள்ளாக ஒரு ஆனந்தம். அந்த படத்தை எடுத்து நான் என் பஸ்குள்ள வச்சுண்டு எப்பெல்லாம் எனக்கு இந்த தனிமைங்கிறது என்ன வாட்டும் பொழுது நான் எடுத்து பார்த்துப்பேன். ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கிறது. தனிமை மட்டுமில்ல, இந்த வாழ்க்கையிலே நான் இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, அந்த பர்ஸை திறந்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனினுடைய உருவம், அதுல புல்லாங்குழல் வாசிக்கின்ற அந்த உருவத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய காதுகளில் அந்த புல்லாங்குழலினுடைய ஓசையானது விழுகிறது. அதன் மூலமாக எனக்கு மன நிம்மதிங்கிறது கிடைக்கிறது. அப்பதான் நான் யோசிச்சு பார்க்கிறேன், சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா போட்டோ நான் வச்சுக்கும் பொழுது கூட எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷங்கிறது கிடைச்சதில்லை. அப்படியே திருமணமாகி நான் என்னுடைய மனைவிக்கு பிரசவ வேதனையோட இருக்கும் பொழுது கூட அவளுடைய போட்டோவை பார்க்கும்போது கூட எனக்கு அந்த நிம்மதிங்கிறது கிடைக்கல. அவ பிரசவ வேதனையில துடிக்கும் போது ஐயோ அவளுக்கு என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ நான் பயந்துட்டு இருந்தேனே தவிர, அப்போ இந்த கிருஷ்ணர் போட்டோவை நான் எடுத்து பார்த்திருந்தா, அந்த புல்லாங்குழல் ஓசையானது எனக்கு கேட்டிருந்தால், ஆஹா நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்கின்ற அந்த தைரியமானது எனக்கு கிடைத்திருக்கும். அதே போல என் குழந்தை காலேஜ் போகும்போது வண்டியில போகும்போது கீழே விழுந்து அடிபட்டுட்டா, அவ அடிபட்டுட்டான்னு கேட்ட உடனே ரொம்ப பதறி போய் ரொம்ப கஷ்டப்பட்டனே தவிர,
அப்பொழுதும் இந்த கிருஷ்ணர் படமானது என்னுடைய கண்ணிலே படவில்லையே. இதை பார்த்திருந்தா எனக்கு அப்பயும் கண்ணன் என் கூடயே இருக்காங்கிற தைரியம், என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற அந்த தைரியமானது எனக்கு கிடைத்திருக்கும். அப்பொழுதும் நான் கலங்கி போய்தான் நின்றேன். இப்பொழுது என் மனைவி இறக்கின்ற தருவாயிலே கூட, அவள் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் பொழுது அவள் பட்ட வேதனையை கழும்போது கூட நான் இந்த கிருஷ்ணர் படத்தை நான் பார்க்கலையே. அப்ப பார்த்திருந்தா கூட எனக்கு இந்த கண்ணனுடைய அந்த புல்லாங்குழல் ஓசையானது என்னுடைய காதிலே கேட்டிருந்தால் நான் நிம்மதியோட இருந்திருப்பனே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாராம். அவர் சொல்லி முடித்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய அனைவரினுடைய, அதாவது அந்த கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணக்கூடிய அத்தனை பேர் காதுகளிலுமே அந்த கிருஷ்ணனினுடைய புல்லாங்குழல் ஓசை கேட்டதாம். அத்தனை பேருமே மன நிம்மதியோடு உறங்கினார்கள். அன்று இரவு அந்த பெட்டியில அந்த எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் அனைவரும் அமைதியாக உறங்கினார்கள்னு சொல்லி அந்த கதையானது முடிவடைகிறது. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு கண்ணன் அப்படின்னு சொன்னாலே, நான் கிருஷ்ணர் போட்டோக்காக சொல்லல, இறை வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு சில பேருக்கு இந்த கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கின்ற கண்ணனால் மன நிம்மதிங்கிறது கிடைக்கிறது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த வெற்றி வடி வேலன்னு சொல்றா இல்லையா, முருகப்பெருமான் இந்த வேலோடு நிக்கிற அந்த ஒரு படத்தை வச்சுட்டு இருப்பா. இந்த மாதிரி அந்த ஆன்மீக உருவங்கள் நம்முடைய கண்ணிலே படும் பொழுது, அந்த பர்சுல வச்சுக்கிறோம் அல்லது மனதிலே நாம் நிலை நிறுத்தி விட்டாலே, எந்த ஒரு சஞ்சலம் வரும் பொழுதும் அந்த இறை உருவத்தை நாம் மனதிலே நிலை நிறுத்தினாலே போதுமானது. சர்வ நிச்சயமாக நம்முடைய சஞ்சலம் என்பது நீங்கி மன நிம்மதி என்பது கிடைக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.